என்னங்க ஸ்டாலின் சார் இப்படி ஆயிடுச்சு? இருந்த 10,000 ரூபாயும் கொடைக்கானல் போய் கரைச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? பாட்டு எழுதி பெரிய ஆள் ஆவீங்களா? அதுக்கெல்லாம் நிறைய தமிழ் நாலேஜ் வேணுமே. உங்க அப்பா மாதிரி நம்மளுக்கு தான் பேசுறதுலயே தருகின தோமாச்சு. படம் எடுப்பீங்களா? இல்ல படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்களா? இல்லன்னா நம்மளுக்கு தான் டிவி சேனல்ஸ் இருக்கே, அதை வச்சு பொழைச்சுக்கலாமா? எனக்கு இருக்கிற சொத்து, என்னோட பேனர்ஸை கூட என்னோடதுன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாத ஆள் தானே நீங்க. தோத்து போயிட்டீங்களே. நம்மளுக்கு தான் ஈஸியா ஒரு வேலை இருக்கே, முன்னனுபவம் நிறைய இருக்கிற ஒரு வேலை. ஊர் அடிச்சு ஒலையில போடுறது, இருக்கிற கேண்டிடேட்ஸ், ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாம் தூக்கி என்னோட ஆட்சியில போட்டு கட்சியில போட்டு ஆட்சியை கலைக்க பாக்குறது. இப்ப அடுத்து அந்த வேலையை தானே பாப்பீங்க. போங்க போங்க, ஊர் அடிச்சு ஒலையில போட்டு தமிழ்நாடோட தாலிய கொத்தா இருக்கிறதுக்கான வேலையை பாருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் விஜய். ப்ரவுட் ஆன் ஆல் ஆஃப் அஸ். மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் செஞ்ச புரட்சியில நம்ம எல்லாருமே ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்ம பெருசா பண்ணி ஜெயிச்ச போராட்டம் இது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. இது ரொம்ப ஹாப்பியான ஒரு ஸ்டார்டிங் பிகினிங் அப்படின்னு இருக்கலாம். இந்த ஹாப்பி பிகினிங் ஹாப்பியாவே இருக்கணும், இந்த மாற்றம் நல்லதாவே அமையணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சுப்போம். பட் இந்த மாற்றமும் நல்லது இல்ல. நம்ம இப்படி போராடி ஜெயிச்ச இந்த வெற்றி வெற்றியா அமையல அப்படின்னா வெற்றி கழகத்தையும் கண்டிப்பா கேள்வி கேட்போம். இந்த மாற்றம் நம்ம தமிழகம் நல்லா இருக்கணும், நம்மளோட மொழி நல்லா இருக்கணும், நம்மளோட மக்களுக்காக, நம்மளோட நாடுக்காக நம்ம பண்ண இந்த ஒரு ரெவல்யூஷன் நல்லதுக்காக அமையட்டும். இல்ல இதுவும் தப்பான மாற்றமா இருக்கு அப்படின்னா அவங்களையும் நம்ம கேள்வி கேட்போம். சாயா தமிழச்சி.